நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி 6லேருந்து 10 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் ரீசனிங் எல்லா வீடியோஸும் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சீனாவின் சந்திரன் திட்டமான சாங்கி 8 டேஷ் இணைந்துள்ளது. எந்த நாடு இணைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். அடுத்து பாருங்கள். பெண் பிறப்புறுப்பு சிதைத்தலின் பூஜ்ய சகிப்புத்தன்மைக்கான தினம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6. அடுத்து பாருங்கள். டேஷ் மாநிலம் நக்சல் இல்லாத மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அடுத்து பாருங்கள். சமீபத்தில் டேஷ் மாநிலம் மதமாற்ற எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அடுத்து பாருங்கள். தேசிய குடற்புழு நீக்க தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10. அடுத்து பாருங்கள். விம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு 2025 டேஷ் நடைபெற்றது. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். அடுத்து பாருங்கள். உலக பருப்பு தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10. அடுத்து பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்கான ஏரோ இந்தியா நிகழ்ச்சி எங்கே நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் டேஷ் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2003. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் சூரிய சக்தி திறன் உற்பத்தி டேஷ் ஜிகாவாட்டை தொட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 100. அடுத்து பாருங்கள். டேஷ் அகலாய்வில் மெருகேற்றும் கல் கண்டறியப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை. அடுத்து பாருங்கள். உலக திரைப்பட தினம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8. அடுத்து பாருங்கள். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து டேஷ் வெளியேறும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வெளியேறிச்சு. அடுத்து பாருங்கள். வில்லியம் கோட்டையின் டேஷ் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட உள்ளது. வில்லியம் கோட்டையோட பேர் பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. எப்படி மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் துர்கா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து பாருங்கள். 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான திருமதி உலக அழகி பட்டத்தை ஷீகோ கேலி வென்றுள்ளார். இவங்க பார்த்தீங்கன்னா இப்பட்டத்தை வென்றுள்ள முதல் கருப்பின பெண் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள். தேசிய கையெழுத்து பிரதிப்பணி மேலும் டேஷ் ஆண்டுகள் நீடிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். அடுத்து பாருங்கள். டேஷின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்திலிருந்து பனாமா நாடானது விலகியுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா சீனா. அடுத்து பாருங்கள். டேஷ் நாடானது எபோலா தடுப்பூசி சோதனையை தொடங்கியுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா உகாண்டா. அடுத்து பாருங்கள். காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா டேஷாவது இடம் பிடித்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா 7வது இடம். அடுத்து பாருங்கள். இஸ்கண்டர் 1000 ஏவுகணையை டேஷ் உருவாக்கியுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அடுத்து பாருங்கள். அகலாய்வில் எலும்பிலான கருவி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எந்த அகலாய்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டை. அடுத்து பாருங்கள். பாரத புற்றுநோய் மரபணு அட்சை டேஷ் அறிமுகம் செய்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடி. அடுத்து பாருங்கள். கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்க டேஷ் என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஞான் பாரதம் மிஷன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு யுனிவர்சல் ஏஐ யூனிவர்சிட்டி என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. அடுத்து பாருங்கள். டேஷ் தேர்தலில் சந்திராயன் சுனோவோ தாக் பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா டெல்லியில். அடுத்து பாருங்கள். நாட்டிலேயே 2025ஆம் ஆண்டிற்கான காற்றின் தர குறியீட்டில் டேஷ் நகரம் முதன்மையாக திகழ்கிறதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. அடுத்து பாருங்கள். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா டேஷாவது இடத்தை பிடித்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா 12வது இடம். அவ்வளோதான் வந்து பிப்ரவரி 6லேருந்து 10 வரைக்கும் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.